ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிக்சர், சவுத் இண்டியன் ஸ்டைல் மிக்சர் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, நல்லா ஹைஜீனிக்காக, குயிக்காக, ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலோ ஒரு ஸ்வீட் போடும்போது மிக்சர் செய்வோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. வீட்டில் நமக்கு ஸ்நாக்ஸ் கடையில் வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி 1 கிலோ மிக்சர் செஞ்சுட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பப்போ நல்லா 1 மாதம் ஆனாலும் நல்லா மொறுமொறுப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மிக்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துகிட்டு அதில் சல்லடை வச்சுக்கிற மாவு சலிச்சுக்கலாம். இந்த கப்பில் 2 கப்பு கடலை மாவு, நயம் பிராண்டு தான், நயம் கடல மாவு எடுத்துருக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை சலிச்சுக்கலாம். கப்பி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இல்லை கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு பிஞ்ச் அளவு தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு திருப்தி, சுத்தமாக நம்ம ஜலிச்சு எடுத்துட்டோம். இப்போது அதையே வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். 2 கப்பு இது நம்ம பூந்திக்காக 2 கப்பு சலிச்சு எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது நம்ம ஓமப்பொடிக்கு தனியாக 2 கப்பு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது 2 பவுலில் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது இதுக்கு நம்ம பூந்தி மாவு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு அதே கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம ஒரு விஸ்கு வச்சு நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு தேவைப்பட்டால் இந்த டைமில் நீங்கள் தனி மிளகாத்தூள் வேணாலும் போடுங்க. நான் எதுவுமே சேர்த்தலை, உப்பு மட்டும்தான் சேர்த்திக்கிறேன், உப்பு தண்ணி. இப்போ அந்த 1 கப்பு தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. இனி ஒரு அரை கப்பு இருக்குது, வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம சேர்த்தலாம், சரிங்களா? இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு கரைச்சிட்டோமா. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன், ரொம்ப திக்காக இருக்குது, 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தண்ணி சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு வந்தாச்சா, கரெக்டாக இருக்குது. நம்ம 2வது அரை கப்பு எடுத்ததில் 1 ஸ்பூன் தான் தண்ணி சேர்த்திக்கிறோம். இப்போது பூந்திக்கு மாவு ரெடி. இப்போ ஓமப்பொடிக்கு 2 கப்பு மாவு ஜல்லிச்சு எடுத்து வச்சுக்க, அதில் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடம் உப்பு படுற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மாவு. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம புளிய முடியும். இப்போது ஓமப்பொடிக்கு இந்த மாதிரி அச்சு எடுத்துட்டு அதில் எண்ணெய் உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த முறுக்கு குழலில் ஈஸியாக இந்த மாதிரி சாஃப்டான மாவை பிசைஞ்சு உள்ளே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதை நல்லா லாக் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். எண்ணெய் காயறக்குள்ளே நம்ம அடுத்தது என்ன வேணும்னு எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பொட்டுக்கடலை, 1 டம்ளர் வேர்க்கடலை, நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். சின்ன ஒரே மாதிரி டம்ளரில். பெரிய சைஸ் டம்ளரில் அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா 120 கிராம் இருக்கும் அந்த டம்ளரு. இது 150 கிராமுக்கு மேலே இருக்கும் அவல். இப்போ நம்ம ஓமப்பொடி பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது, பிழிஞ்சு விட்டாச்சு. நம்ம மீடியம்லேயே இருக்கட்டு. இப்போ பாருங்கள், லைட்டாக திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான கலரில் ஓமப்பொடி ரெடி ஆயாச்சு. அடுத்த பேட்சும் அதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். குயிக்காக ஆயிரும், இது 2 நிமிஷத்தில் ஆயிரும், ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஒரு எடுத்தாச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய மாவும் அதே மாதிரி புழிஞ்சு விட்டு குயிக்காக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது நம்ம பூந்திக்கு மாவு கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தட்டில் மாவை ஊற்றி இப்படி லைட்டாக டேப் பண்ணால் போதும். அப்படியே முத்து முத்தாக மணிமணியாக விழுகுது பாருங்கள். இந்த அளவுக்கு போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு லைட்டாக கலச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஜல்லிக்கரண்டியில் இப்படி எடுத்து கலச்சி விடணும். அப்படியே திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமே கலர் ஈவனாக இருக்கும். நம்ம போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கலந்து விடணும். அப்போ தான் நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக இருக்கும். பாருங்கள், முத்து முத்தாக இருக்கா,
ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து அந்த சலசலப்பு அடங்கின உடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பூந்தி வந்து ரெடி ஆயாச்சு. அந்த எண்ணெய் சத்தம் எல்லாம் நின்னாச்சு. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். பூந்தி வந்து நம்ம ஒரு 2, 3 பேட்சை நம்ம எவ்வளோ மாவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போது பூந்தி வந்து நம்ம இருக்கிற மாவெல்லாம் போட்டுக்கலாம். என்னோடய சிஸ்டர் வந்துருக்குறாங்க. நானும் அவங்களும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது பூந்தி போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து இருக்கிற மாவு எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு இங்கே பாருங்கள் அந்த சூடாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஓமப்பொடி. அடுத்தது வந்து வேர்க்கடலையும் நம்ம வந்து அந்த மிதமான சூட்டில் போட்டுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது எண்ணெய். இப்போ வேர்க்கடலையும் நம்ம வந்து போட்ட உடனே திருப்பி விட்டு உடனே எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்தது வந்து பொட்டுக்கடலை 1 டம்ளர், வேர்க்கடலை 1 டம்ளர். இது 2மே 125 கிராம் 125 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து மாவு எவ்வளவோ அந்த அளவுக்கு 4 கப்பு மாவு நம்ம வந்து எடுத்துருக்குறோம். 1/2 கிலோ 500 கிராம் மாவு. அடுத்தது வந்து அவல் வந்து 200 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன் நான். இப்போ அவல் போட்ட உடனே ஏன்னா இது லேசான அவல்னால கெட்டியான அவல் லேசான அவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் கருகிரு. அதனால் கெட்டி அவல் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மிக்சருக்கெல்லாம் அதுதான் நல்லாயிருக்கும். போட்டு எடுத்தாச்சு. இந்த சூட்லேயே நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, நான் ஸ்பூனில் போடல, 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் காரத்துக்கு, ஒரு 4, 5 கொத்து வந்து கருவேப்பிலையும் போட்டு எடுத்துட்டு அதிலேயே போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சூட்லேயே எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு தான் நம்ம கலந்து விட்டுறணும். இப்போ வந்து அந்த கருவேப்பிலை அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த லீஃப் மட்டும் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். மிக்சர் ரெடி ஆயாச்சு. இப்போது அப்படியே அந்த பாத்திரத்தில் அந்த சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம். அடுத்தது கரண்டியில் ஒரு தடவை கலந்து விட்டு பார்த்தா எல்லா பக்கமுமே பார்த்திங்களா மிக்சர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக ஈஸியாக பண்ணிட்டோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம். Until then, bye from Nalini. Thank you.